ஹே பீப்பிள், நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜ்க்காக ஆர்ட் ஜர்னியும் கொஞ்சம் காட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் மயிலாப்பூர் போன vlog அப்பவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நான் அப்போவே தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு. ஸோ அதோட ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்பித்து எண்டிங்கில் முடிச்சு ஃபினிஷ் பண்ண வரைக்கும் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால தான் வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ பெயிண்டிங் ஒர்க்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதோட ஜேர்னி ப்ராசஸ் இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனல் அவுட்புட் என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தாஞ்சூர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம நார்மலாக பண்ணுற பெயிண்டிங் மாதிரி இல்லாமல் இதோட ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற போர்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மக் ஒர்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D எழும்பி வந்திருக்கும்ல ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாமே கோல்டில் வரப்போதோ. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3D பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து அரபிக் கம்மும் அதுக்கப்புறமா சாக் பவுடரையும் ரெண்டுத்தையுமே 2 நாள் ஊற வச்சு எடுத்துட்டு அப்புறமா அதை மிக்ஸ் பண்ணி ஸோ அதை ஒரு பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபில் பண்ணி இந்த ஸ்டோன்ஸில் ஒட்டிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு கோன் மாதிரி டிசைனில் போட்டுட்டு ஸோ இந்த மெஹந்தியெல்லாம் வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அதில் மேலே இருக்கிற மைன்யூட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வாரம் மேலே ஆச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு. ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பையுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மக் ஒர்க் பண்ணி எல்லாமே முடித்த பிளேசஸ் எல்லாமே கோல்டாக வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே டூத் பிக்கெல்லாம் வச்சு கரெக்டாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆற விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் மேலெல்லாம் கொஞ்சம் அந்த மாவு ஒட்டின்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துணியில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை தொடச்சி எடுத்து ஸோ அதில் எந்த டேமேஜும் ஆகாமல் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழகாக வெளியில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் மேலே கோல்டு ஃபாயில் ஓட்ட போகிறோம். ஸோ கோல்டு ஃபாயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு ஃபாயில் ஷீட் வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ கோல்டு ப்ரைஸஸ் ஏறுற மாதிரி ஷீட் ப்ரைஸஸும் ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸுக்கெல்லாம் இதுதான் கொடுக்குற வேல்யூவே ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இப்போ விட ஒரு 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தாலும் இந்த பெயிண்டிங்கோட கோல்டெல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தகன்னு மின்னும். ஸோ ஏஜ் ஆக கோல்டு வேல்யூ ஏறுற மாதிரி பெயிண்டிங்கோட வேல்யூமே ஏறிட்டே இருக்கும். அண்ட் இதில் கோல்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து யூஸ்வலாக பெயிண்டிங்ஸில் இருக்கிறத விட இதில் வந்து நம்ம மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே நல்லா கொடுக்கும், அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நார்மல் பெயிண்டிங்ஸை விட தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ வரைக்குமே அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணின்னு வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுக்கு தான் நம்ம ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணுறோம். மீதிக்கு எல்லாமே இந்த கோல்டு ஷீட் ஓட்டுறதுக்கு கூட அரபிக் கம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷ ட்ரெடிஷனை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே வச்சு நம்ம மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த புரட்டாசி ஸ்பெஷலாக நான் வந்து இந்த பெருமாள் படத்தை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒர்க்கெல்லாம் முடிக்கவே டைம் ஆகும். இது ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். நீங்கள் கொஞ்சம் உங்கள் கை ஈரமாக இருந்தாலோ வேர்வை இருந்தாலோ அது பட்டாலே அந்த கோல்டு வந்து உங்கள் கையோட ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெலிகேட்டான விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்து இதோட ஒட்டுற ப்ராசஸ் எல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா கூட ரொம்ப பெரிய டேமேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி பண்ணுறதுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் ஒட்டிட்டதுக்கப்புறமா அது மாதிரி ஆச்சுன்னா. ஸோ அதனால் இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் இதோட ப்ரைஸஸும் இந்த ரேட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு அதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸு கோல்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இதோட வேல்யூ ஜாஸ்தி. அண்ட் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸுக்கு ரீசேல் வேல்யூவுமே ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த பெயிண்டிங்கை திருப்பி விற்கிறீங்கன்னா இது வந்து ஆன்டிக் தாஞ்சூர் பெயிண்டிங் மாதிரி ஆகிடும். ஸோ அது விற்கும் போதுமே ப்ரைஸ் நல்லாவே போகும். ஸோ இதுவுமே ஒரு டைப் ஆஃப் சேவிங்ஸ் கலெக்ஷன் மாதிரி தான். ஸோ அதனால தான் இந்த பெயிண்டிங்க்கெல்லாம் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பெயிண்டிங்கில் வந்து நம்ம பார்த்தோம்னா அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நீங்கள் என்ன
தண்ணி போட்டு துடைச்சாலும் எதுவுமே ஆகாது, போகாமல் இருக்கும் அந்த மாதிரியே. பட் இந்த பெயிண்டிங்கில் பார்த்தோன்னா நம்ம வந்து போஸ்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போஸ்டர் கலர்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி பட்டாலே அந்த கலருமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் இந்த பெயிண்டிங்கே ரொம்ப டெலிகேட்டான விஷயன்றதுனால ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ நம்ம இந்த கோல்டு இந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டோன்னா எதுவுமே ஆகாது. ஸோ ஃப்ரேம் பண்ணி வச்சிடணும் முடிச்ச உடனேவே. ஸோ இதுதான் இந்த ஹோல் ப்ராசஸ்ஸே. ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 1.5 வீக்ஸ் ஆச்சு பொறுமையாக பண்ணுறதுக்கு. ஸோ நடுவில் மீதி வேலைகளும் பார்த்துட்டு இதை பார்த்துருந்ததுனால எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இதிலேயே உட்காந்தோன்னா முடிச்சிடலாம் ஒரு வாரத்துக்குள்ளவே. ஸோ இந்த ப்ராசஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் ஷேடிங் கலரிங் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக தான் முகம் வரையும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கோல்டு ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா தான் பெயிண்டிங் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம இதில் வந்து டார்க் ப்ளூவில் பேக்ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் அந்த கோல்டெல்லாம் நல்லா ஷைன் ஆகி வெளியில் தெரியும். அண்ட் நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் மாட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் நானே கற்றுன்னு பண்ணது தான் எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ இது வந்து என்னோடய ஆல்மோஸ்ட் நிறைய படம் பண்ணினே வந்துட்டேன். இதுக்கப்புறமா ஒரு சரஸ்வதி பெயிண்டிங்கும் பண்ணலான்னு அடுத்தது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப மும்முரமாக வேலை போயின்னு இருக்குது. ஸோ இந்த புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் பெருமாள் நல்லா தகன்னு ரெடி ஆகிட்டாருங்க. ஸோ இதையும் ஃப்ரேம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நான் வந்து மயிலாப்பூரில் 2 போர்டு வாங்கியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ பெரிய போர்டு, சின்ன போர்டு. ஸோ சின்ன போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேயுமே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சரஸ்வதி படம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் முடிச்சிட வேண்டியது தான். இது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி வரைஞ்சி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் கல்லெல்லாம் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் மீதி ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அது அப்படியே டைம் ஆகும், ஒரு வாரம் மேலே. ஸோ அந்த வேலையும் இருக்குது. ஸோ இதையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி விநாயகரும் லக்ஷ்மியும் வரைஞ்சிருந்தேன். ஸோ அதே சைஸ் அதே மாதிரி கண்டினியூட்டி இல்லை. ஸோ 3 படமும் வரைஞ்சிட்டு அது அழகாக இருக்கும்னு சொல்லி ஸோ இதையும் முடிக்கிறதுக்கு பார்த்துன்னு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஆயுத பூஜைக்குள்ளே ஸோ அது முடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். பெருமாள் பாருங்கள் நல்லா கிராண்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து டீக்வுட்டில் ஃப்ரேம் போட போகிறோம். ஸோ யூஸ்வலாக முன்னாடி நான் போட்டு வச்சு இந்த தேஞ்சூர் பெயிண்டிங் ஃப்ரேம் மாதிரி நல்லா இவ்வளோ திக்காக ஃப்ரேம் வரும். ஸோ அது போட்டால் அது இன்னுமே பெருசாக இருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா கோல்டு ஷைனிங்காக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த வீடியோ, இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் தேஞ்சூர் பெயிண்டிங் இதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சேன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும், ஆர்ட் கிளாஸ் அது மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ப்ராசஸ் காமிச்சு முடிச்சுட்டேன். ஸோ இந்த புரட்டாசிக்கு கரெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம். எனக்கு அதுவே ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், பெயிண்டிங்ஸ், ஜேர்னிஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் vlogs எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரீஸ் இலமினேட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. பிரீஸ் இலமினேட் பேஜுக்காக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.